2024 சிறந்த மலையாள படங்கள் 10 படங்களைத்தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். இந்த ஆண்டு வெளியான மலையாள படங்களில் ரசிகர்கள் மற்றும் விமர்சகர்களுடைய பாராட்டுகளை பெற்ற சில 10 படங்களை நாம் இன்று பார்க்கலாம். வாலிபன். இயக்குனர் லியோ ஜோஸ் டெல்லிசரி இயக்கத்தில் நடிகர் மோகன்லால் நடிப்பில் உருவான இத்திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்று வணிக ரீதியாக அடிவாங்கினாலும் படத்தின் கதையும் உருவாக்கமும் மலையாள சினிமாவின் தரத்தை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும் படைப்பாளிகள் ஒன்று என்பதை இந்த படம் நிரூபித்துள்ளது. யாராலும் அசைக்க முடியாத மலைக்கோட்டை வாலிபன் மோகன்லால் கோட்டைக்கு சென்று நடத்தும் தாக்குதலிலும் சாகச பணியில் படம் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. தொழில்நுட்ப ரீதியாக பல இடங்களில் வியப்பை ஏற்படுத்திய ஒன்று தான் சொல்ல முடியும். ஒளிப்பதிவாளர் மது நீலகண்டனின் ஒளி அமைப்பும் படத்தின் மிகப்பெரிய அழகை கூட்டியது குறிப்பிடத்தக்கது. பிரேமலு. இயக்குனர் கிரிஸ் ஏடி இயக்கத்தில் மிக சுவாரஸ்யமாக எடுக்கப்பட்ட கமர்ஷியல் திரைப்படம் பிரேமலு. ஹைதராபாத்தில் ஒருதலை காதலை வெற்றி பெற செய்யும் முயற்சியில் நாயகனும் அவனது நண்பனும் எடுக்கும் முயற்சிகள் மற்றும் சொதப்பல்கள் என சாதாரண நகைச்சுவை காதல் கதையை காட்சியமைக்கப்பட்டுள்ளது இந்த படம். இது மிகப்பெரிய வெற்றியை இந்த படம் அமைத்தது. நடிகர்கள் மமிதா பைஜு மற்றும் நஸ்லனின் திரை வாழ்வில் பெரிய திருப்பத்தை கொடுத்த படமாக மாறியுள்ளது. தற்போது படத்தின் 2ஆம் பாகத்தை எடுக்கும் முயற்சியில் படக்குழுவினர் உள்ளனர். அடுத்ததாக பிரம்மயுகம். இயக்குனர் ராகுல் சதாசிவம் இயக்கத்தில் நடிகர் மம்முட்டி நடிப்பில் வெளியான படம்தான் பிரம்மயுகம். சில ஆண்டுகளாகவே புதிய பாணி கதைகளில் நடிக்கும் மம்முட்டி இந்த படத்தில் வித்தியாசமான வில்லனாக நடித்து ஆச்சரியப்படுத்தியுள்ளார். முழு கருப்பு வெள்ளை படமாகவே உருவான இது 17ஆம் நூற்றாண்டில் நடக்கின்றது. கொடுமன் போற்றியின் மம்முட்டி மாந்திரீக விளைவுகளால் ஏற்படும் பிரச்சனைகளாக இதன் கதை இருந்தது. மம்முட்டியின் வசனமும் உடல் மொழியும் ரசிகர்களை கவர்ந்துள்ளது. முக்கியமாக ஜாதிய ஆதிக்க மனநிலையை ஒரு சாத்தானின் குணங்களுடன் இணைந்து எழுதப்பட்ட திரைக்கதை விமர்சகர்களிடம் பாராட்டுகளை பெற்றது. வெறும் படமாக மட்டுமில்லாமல் சில அரசியலையும் பேசியிருக்கிறது. புதுவித முயற்சியாக மட்டுமில்லாமல் வசூலிலும் ரூபாய் 70 கோடி வரை வசூலித்து வெற்றியை பெற்றுள்ளது இந்த பிரம்மயுகம். அடுத்ததாக மஞ்சுமேல் பாய்ஸ். சொல்லித் தெரிய தேவையில் அடுத்ததாக மஞ்சுமேல் பாய்ஸ் சொல்லித்தர தேவையில்லை என்கின்ற அளவிற்கு தமிழகத்தில் சக்கை போடு போட்ட முதல் மலையாள படம் என்கின்ற பெருமையை பெற்ற இந்த திரைப்படம் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் மஞ்சுமேல் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வருகின்றனர். அப்போது குணா குகையை சுற்றி பார்க்கும்போது அதன் குகைக்குழிக்குள் ஒருவர் விழுந்து விடுகிறார். உள்ளே விழுந்ததை அந்த நண்பர்கள் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் போராடுவதும் கண்மணி அன்போடு காதலன் என்ற பாட்டும் இந்த படத்தில் மிகப்பெரிய கிட்டானது. உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் என்பதால் பலருக்கும் எமோஷனலாக இருந்தது. ரூபாய் 20 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த திரைப்படம் உலகளவில் ரூபாய் 240 கோடி அளவுக்கு வசூல் படைத்து சாதனை படைத்துள்ளது. இயக்குனர் சிதம்பரம் இயக்கிய இந்த படம் ஸ்ரீநாத் பாசி, சௌபின் சாகிர் உள்ளிட்டோர் நடித்திருக்கின்றனர். அடுத்ததாக ஆடு ஜீவிதம். மலையாள எழுத்தாளர் பெண்மியாவின் எழுதிய ஆடு ஜீவிதம் என்ற உண்மை கதையை எழுதியுள்ளார். பிளஸ்மி அதே பெயரில் இயக்கியிருக்கிறார். நாயகனாக பிருத்திவிராஜ் நடித்துள்ளார். பிழைப்பை தேடி அமீரக நாட்டுக்கு செல்லும் நாயகன் அங்கு ஏமாற்றப்பட்டு ஆடு மேய்க்க அழைத்து செல்லப்படுகிறார். அடிமையாக காலம் செல்ல அங்கிருந்து தப்பிக்க முயற்சியில் ஈடுபடுகிறார். நாயகன் நஜீப் அடிமை வாழ்வை உடைத்து தப்பினாரா, அமீரக நாடுகளுக்கு வேலைக்கு செல்பவர்களின் நிலை என நெருக்கமாக இந்த படத்தில் ஆடு ஜீவிதம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஏ.ஆர். ரஹ்மானின் பின்னணி இசையும் பாடல்களும் மனதை தோடும் அளவுக்கு இருந்துள்ளது. இப்படத்திற்கான ஆஸ்கார் விருதுகள் ரஹ்மான் மீண்டும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். நடிகராக பிருத்திவிராஜ் கடுமையாக உடல் எடையை குறைத்து நஜீப்பின் வாழ்க்கையின் அர்த்தம் சேர்ந்த நடிப்பையும் வழங்கியிருக்கிறார். பலரிடம் இது பாராட்டக்கூடிய படம் என்று கூறப்பட்டுள்ளது. பிருத்திவிராஜுக்கு தேசிய விருது கிடைக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. அடுத்த படம் தலவன். நடிகர் ஆசிப் அலி மற்றும் பிசி மேனன் ஆகியோர் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்த திரைப்படம் இந்த படம் தலவன். ஒரு கொலை நிகழ்வுகிறது. அதற்கான காரணங்கள் என்ன என
கராராக அதிகாரிகள் வரும் ஆசிப் அலி வழக்கை தீவிரமாக விசாரிக்கிறாரு. ஆனால் வழக்கின் போக்கு மாற குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுகின்றது. இரு காவல் அதிகாரிகளும் இடையான ஆணவம் அதிகாரமும் ஆகியவை சரியாக எழுதப்பட்டிருக்கிறாங்க. கிரைம் த்ரில்லர் பாணியில் உருவான இந்த படம் இறுதி வரை திருப்பங்களுடன் இருந்ததால் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. இயக்குனர் ஜீஸ் ஜாய் இயக்கிய இப்படம் நல்ல வசூலை ஈட்டியுள்ளது. தற்போது இதன் 2ஆம் பாகத்திற்கு பணிகளும் துவங்கப்பட்டு உள்ளது. அடுத்ததாக உள்ளொழுக்கு. நடிகைகள் பார்வதி, திருவோத்து மற்றும் ஊர்வசி நடிப்பில் வெளியாகி விமர்சகர்களின் பெரிய பாராட்டுகளை பெற்ற படம் உள்ளொழுக்கு. திருமணத்துக்கு பின் தன் வாழ்க்கை நிகழும் சோகங்களால் நாயகி தடுமாற்றம் அடையும் போது அவள் எங்கு செல்லக்கூடாது என நாயகியின் மாமியாரான ஊர்வசியும் உறுதியாக இருக்கிறாங்க. பெண்ணை சமூகமாக வைச்சிருக்கும் நிலையும் பெண் விடுதலை அடைகின்ற இடங்களையும் இயக்குனர் கிறிஸ்டோ டாமி அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறாரு. மழை வெள்ளத்தால் வீடு முழுக்க நீர் சூழ்ந்திருக்கும் பார்வதியின் மனநிலை மாறுவதை பார்க்க நல்ல அனுபவமாக இருந்திருக்கிறது. ஆனால் உணர்வுபூர்வமாக அதிர்ச்சிகளையும் தராத சிறிய ஏமாற்றத்தை அளிச்சிருக்குது. ஆனால் மலையாளத்தில் இந்த ஆண்டு வெளியான நல்ல படத்தில் ஒன்றுன்னு தான் சொல்ல முடியும். அடுத்த படம் லெவல் கிராஸ். மிக சாதாரணமான கதை தான். 3 கதாபாத்திரங்களை சுற்றி நடக்கும் திரைப்படமாக இந்த படம் உருவாக்கியிருக்குது. உங்கள் மதி நுட்பம் என்ன என்பதை சோதித்து விடும் நாயகன் ஆசிப் அலி பாலைவனம் பகுதியில் ரயில்வே துறையில் கேட் கீப்பராக வேலை செய்கிறார். யாருமே இல்லாத அந்த பகுதியில் எதிர்பாராத விடமாக அங்கே நாயகி அமலாபால் சந்திக்கிறாங்க. பிரச்சனைகளும் திருப்பங்களும் இதன் கதை உருவாகுது. மனநல பிசங்கிய நாயகனின் ஒவ்வொரு கதைக்கு பின்பும் உண்மை இறுதியில் உடையும் போது அட என அதிர வைக்கிறது இயக்குனர். சைக்கோ த்ரில்லாக உருவான இந்த படம் கவனமாக பார்ப்பவர்களுக்கு கதை எங்கு செல்கிறது, யார் உண்மையான கொலையாளி என்பதை புரியும். கடைசி பிரேம் வரை கதை நகர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போவது அடியோஸ் அமிகா. 2 குடியேறர்களை பற்றிய கதை தான் இந்த படம். பணத்திற்கு அருமை தெரியாத குடியாரனுக்கும் அருமை தெரிந்து குடியாரனுக்கும் இடையான நட்பை பேசும் திரைப்படம். நடிகர் ஆசிப் அலி, சுராஜ், வெச்ரமூடு ஆகியோரின் சிறந்த நடிப்பு வெளிப்பட்ட படம் என்றாலும் மிகையானது சொல்ல முடியும். குடிபோதையிலே இருக்கும் ஆசிப் அலி ஒவ்வொரு காட்சியிலும் சிரிக்க வச்சு கொண்டிருக்கு. அவரை பார்த்து திணறும் சுரேஷும் நம்மை விடாமல் சிரிக்க வச்சிருக்கிறாரு. கதை மெல்ல மெல்ல நகர்ந்து மலை சொட்டுவது போல நிறைவடையும் போதும் அழகான திரைப்படம் பார்த்த நிறைவு நமக்கு கிடைக்கும். இயக்குனர் நகாஸ் நாசர் கவனிக்கப்பட வேண்டியவர் தான் சொல்ல முடியும். குடியின் தீமைகள் ஒரு புறம் இருந்தாலும் அதன் மறுபக்கம் நகைச்சுவையும் நெகிழ்ச்சியும் இந்த படத்தில் காட்டியிருக்கிறாங்க. அடுத்த படம் கிஷ்கிந்தா காண்டம். மலையாள சினிமாவில் ஆச்சரியமான வருகையாக இப்படம் பார்க்கப்படுவது. மிக குறைவான பட்ஜெட்டில் உருவான இந்த திரைப்படம் ரூபாய் 80 கோடி வரை வசூலிச்சிருக்கிறது. பிளாக் பஸ்டரும் ஆயிருக்கு சொல்ல முடியும். வனத்துறை அதிகாரியாக இருக்கும் ஆசிப் அலி முதல் மனைவியின் மறைவுக்கு பின்னு 2வது திருமணம் செஞ்சுக்கிறாரு. முதல் மனைவிக்கு பிறந்த மகன் காணாமல் போன வழக்குடன் படத்தின் கதை ஆரம்பிக்குது. உண்மையிலே ஆசிப் அலியின் மகனுக்கு என்னானது என்பது திருப்பங்களுடன் மேன்மையாக தந்தை மகன் பாசத்தை முன்வச்சு விரிந்து இக்கதையை பலரையும் வியப்பில் ஆழ்த்திருக்கிறது. சில குறைகள் தென்பட்டாலும் குரங்குகளின் வழி மனிதர்களின் மனநிலை கையாண்ட இயக்குனரின் நேர்த்தி மிக சிறப்பு தான் சொல்ல முடியும். நடிகர்கள் ஆசிப் அலியின் ராகவனும் தனியாக பேசிக்கொள்ளும் முக்கியமான காட்சி படத்தின் பலன் தான் சொல்ல முடியும். இவை தவிர மலையாளத்தில் இந்த ஆண்டில் மேலும் சில நல்ல திரைப்படங்கள் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்குது. குறிப்பாக ஆவேசம், வருஷங்களுக்கு சேஷம், குருவாயூர் அம்பல் நடையில், அன்பே இப்பின் கண்டதும், அப்புறம் குச்சுமதசினி உள்ளிட்ட படங்கள் வணிக ரீதியாக வெற்றியடைந்துள்ளது. சர்வதேச திரைவிழாக்களில் பங்கேற்று பிரபலமடைந்த இயக்குனர் பாயல் கபடியாவின் ஹால்வி இமாஜின் எஸ்லைட். இந்த திரைப்படம் மலையாள நடிகர்களுக்கு மொழியில் பயன்படுத்தியிருந்தாலும் மலையாள படம் என சுருக்க முடியாத கதை பின்னணியும் உருவாக்கிறது. சில எதிர்மறை விமர்சனங்களை பெற்றாலும் இப்படம் கோல்டன் குளோப் விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் நாம் செய்திகளை முடிவடைகின்றது. இது போன்ற சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள NP நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.